நீ என்ன டிகிரி முடிச்சிருக்க, வீட்டில் சும்மாவா இருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஆமாங்க, நான் சும்மா தாங்க இருக்கேன். காலையில் எங்கள் பாப்பாவுக்கு, ஹஸ்பண்ட்க்கு இவங்களுக்கெல்லாம் எது பிடிக்குன்னு பார்த்து பார்த்து யோசிச்சு நைட்டே எல்லாத்தையும் இது பண்ணிடணும்னு பிளான் போட்டு வச்சு காலையில் சாம்பார் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேவும் சாம்பார் வந்துடக்கூடாது, அடுத்த நாள் புளிக்குழம்பு, அதுக்கு அடுத்த நாள் வெரைட்டி ரைஸு. அதே மாதிரி மதியம் காலையில் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்ருக்காங்க, மதியம் ஹெவியாக சாப்பிட்ருக்காங்க, நான் நைட் லைட்டாக டின்னர் கொடுக்கணும் இப்படின்னு பார்த்து பார்த்து செஞ்சுட்டு ஈவினிங் வந்து அவங்களுக்கு டீ, பால், ஸ்நாக்ஸ் கரெக்டாக கொடுத்துட்டு ஹெல்த்தியாக என்னெல்லாம் வேணும்னு செய்யணும். வீடும் அவங்க வரப்போ, ஹஸ்பண்ட் வரப்போ ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கணும். பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த அட்மாஸ்பியர் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு பார்த்து பார்த்து செஞ்சுட்டு சும்மா தாங்க இருக்கும். உங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின்லாம் இருக்கே, உனக்கு என்ன வேலையாக இருக்க போதுங்குவாங்க. ஆமாங்க, டெய்லியும் வாஷிங் மிஷினில் போட போகிறோம். சரி, அப்படியே வாஷிங் மிஷினில் போட்டாலும் துணி போய் துவைச்சிருவா அப்படின்னு அது போய் உள்ளே போயிட்டு உக்காந்துருமா. அதை பார்த்து மடித்து வச்சு நம்ம தான் பக்குவமாக எல்லாம் பண்ணணும். ஸோ வீட்டை பார்த்துக்கிறது எல்லாமே சும்மா தாங்க செஞ்சிட்ருக்கோம்.